வெல்கம் யூவர்ஸ். முக்கியமான அப்படி பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டையாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டையாகும். இந்த இயருமே கண்டிப்பாக வந்து கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டோன்னே இருக்கீங்க, சார் 12th எக்ஸாம் வந்து முடிச்சாச்சு. 12th எக்ஸாம் வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு போகலாம்னு இருக்கோம் சார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போகலான்னு இருக்கோம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி போகலான்னு இருக்கோம், பிஎஸ்சி செரிகல்ச்சர் போகலான்னு இருக்கோம், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போகலான்னு இருக்கோம் சார். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்ஏயுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பாக வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஓவராலாக வந்து 6000 சீட்ஸ் வந்து இருக்குது. 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு, அடுத்து 26 ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது போக வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் 2 காலேஜஸ்மே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது. ஓவராலாக வந்து ப்ரைவேட் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் ஒரே தான். ப்ரைவேட் காலேஜே 2 விதம் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. 2 கோட்டா வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, கட் ஆஃபை பொறுத்தாப்பில் உங்களுக்கு வந்து சார் 12th எக்ஸாம் வரும், 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் வந்து தீர்மானிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு ஓவராலாக 175 170 கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கரெக்டாக 185 மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் வந்து யாருக்கு என்னென்ன காலேஜ் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பிடிஎஃப்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம். அதில் எந்த மாட்டுக்கிறதுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்தாப்பில் உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது என்ன சொல்ல, தமிழ்நாட்டிலே ஒரு எம்பிபிஎஸ்க்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான். சரி, எம்பிபிஎஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சார் ஃபஸ்ட்டு இடத்துல எம்பிபிஎஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் வந்து ஃபஸ்ட் இடத்துல கிடையாது. எம்பிபிஎஸ் 5 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படிக்கணும். ஃபுல்லாகவே அதுக்குன்னு எக்ஸாம் ஐசிஎம்ஆர் நடக்கிற எக்ஸாம் எடுத்தால் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் போகணும். இதுவுமே அதே போல் தான் எக்ஸாம் தான். ஆனால் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பேர் ஈஸியாகவே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில் அப்படிங்கிறது தான் உண்மை. யூபிஎஸ்சிலேருந்து எல்லா இதுலேயும் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து எடுக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் சொல்லுவோம். தேங்க் பண்ணி வீடியோ பார்க்கலாம். தேங்க் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. தேங்க் பண்ணி வீடியோ பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம். தேங்க்